வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையா என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்ய. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையா என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்ய. ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் பூச்சே, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்ய. ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் பூச்சே, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்ய. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையா என்னை நிறைத்து நீராளுகை செய்ய. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையா என்னை நிறைத்து நீராளுகை செய்ய. அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உமாவியை ஊற்ற. அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உமாவியை ஊற்ற. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையா என்னை நிறைத்து நீராளுகை செய்ய. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையா என்னை நிறைத்து நீராளுகை செய்ய. தகப்பனே, உமது கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் ஆண்டவரை கால ஆராதனை, உபவாச ஜெபம், ஆண்டவரை ஈவினிங், ஆண்டவரை சுகமளிக்கும் அபிஷேக ஆராதனை எல்லாவற்றையும் முடித்து, சண்டே கிளாஸ் ஊழியங்கள் எல்லாம் முடித்து உங்களுடைய பாதத்தில் நன்றி செலுத்திமை துதிக்கிற காலங்கள், நேரங்கள், நிமிஷங்கள், வினாடி, பொழுது வரைக்கும் எங்களை விட்டு நீர் விலகாதிருப்பீராக. பரிசுத்த அலங்காரத்தோடு மை தொழுது கொள்ள கிருபை தார். ஆசீர்வதியும் எங்களோடு தங்கிரும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஏற்ற நேரத்திலே நம்மை உயர்த்தணும். நிறைய பேர் சொல்லுவாங்க ஏற்ற நேரத்தில். ஒருத்தர் என்னோட ஷேர் பண்ணும்போது நான் நினச்சி பார்த்தேன், இந்த சத்தியம் நமக்கு என்ன செய்யணும், புரியணும். நிறைய நேரம் நம்ம சொல்லுவோம் ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் எங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள் அப்படின்னா அதனுடைய மீனிங் புரிய மாட்டேங்குது.
அது அர்த்தம் என்னன்னு புரிய மாட்டேங்குது. அதை குறித்து நான் யோசிக்க ஆரம்பித்தேன். அப்போ தேவன் ஒரு வார்த்தையை நம்ம சபைக்கு கொடுத்தா நல்லா இருக்குமே நான் யோசித்தேன். அப்போ தேவனை நோக்கி தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும் போது கர்த்தர் கொடுத்த வெளிப்பாடுகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்க நாம் கேட்கலாம். அந்தபடி இளைஞரே, மூவருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? பெரியவர்களுக்கு கீழ்ப்படியணும். அது தாய் தகப்பனாக இருக்கலாம், ஸ்கூலில் டீச்சர்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா ஹெச்எம் அது மாதிரி பிரின்சிபலாக இருக்கலாம், இல்லைன்னா வேலை கொடுத்த பிள்ளைகளாக காணப்படலாம். ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு வேலை கொடுத்த பிள்ளைகளாக காணப்படலாம். சபையில் தேவனுடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளாக காணப்படலாம். அது லேடிஸ் நடத்தினாலும் சரி, ஜென்ஸ் நடத்தினாலும் சரி, பாஸ்டராக இருந்தாலும் சரி, சிஸ்டராக இருந்தாலும் என்ன செய்யணும்? கீழ்ப்படிய வேண்டும். ஒரு மனுஷன் உயர்த்தப்படணும்னா இதில் இப்போ சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நாம் பார்க்கும்போது என்ன வேணும்? இதில் முதல்ல கீழ்ப்படிதல் அவசியம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தாழ்மை அவசியம். மூணாவது அடங்கி இருத்தல் அவசியம். இந்த 3 காரியங்கள் இல்லாதபடிக்கு நாம் என்ன செய்ய முடியாது? உயர்த்தப்பட முடியாது. தாய் தகப்பனுடைய கரத்தில் பிள்ளைகள் சில காலங்கள் வரைக்கும் அடங்கி இருக்க வேண்டும். அப்படி அடங்கி இருந்தால் தான் அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணையை கர்த்தர் என்ன செய்வார்? தாய் தகப்பன் மூலம் பார்த்து, ஒருவேளை வேதத்தின்படி பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க செலக்ட் பண்ணுறது எப்படின்னு எனக்கு தெரியல, ஆனால் நிறைய பேர் இப்படி பண்ணுறாங்க. இருந்தாலும் தாய் தகப்பன் பார்த்து முதல்ல அந்த குடும்பத்திற்கு ஏற்ற ஒரு மகனாக மகளாக கிடைக்கிறது ஒரு பெரிய பாக்கியம். அந்த மாதிரி கிடைச்சா அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? அருமையாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும், ஒரு கூரை கீழே வாழுகிற ஒரு குடும்பமாக இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, முதலாவது நமக்கு என்ன வேணும்? கீழ்ப்படிதல் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். அதே மாதிரி ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியுங்க. ஒரு கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிகிறதுன்னு சொல்கிறது அது தப்பாக கிடையாது. அவங்க சொல்கிற நல்ல காரியங்களை ஏற்றுக்கொள்றதுக்கு பேர் தான் கீழ்ப்படிதல். சபைக்கு வருகிறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு முரண்டு பிடிக்காதபடி, வாக்குவாதம் பண்ணாதபடி, சொல்லப்படுகிற வார்த்தைகளை கவனித்து என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அது எதை குறிக்கிறது தெரியுமா? இவங்க என்னை விட ஏதோ ஒரு விதத்தில் விசேஷமானவர்கள், இவர்கள் கனத்துக்கு உரியவர்கள் அப்படிங்கிறத குறிக்கிறது. அப்படி மற்றவங்களை கனத்துக்கு உரியவர்களாக நினைக்கலன்னா நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி கனப்படுத்தப்பட முடியும்? கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறது, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன். ஏசாயா 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல 3ஆம் வசனம் நினைக்கிறேன், மாடு தன் என்ன செய்யுமா? எஜமானை அறியும், கழுதை தன் முன்னணையை அறியும். ஆனால் என் ஜனங்களுக்கு எவ்வளோ மரியாதை எனக்கு கொடுக்கணும்னு தெரியவே இல்லையே. கர்த்தர் அதை குறித்து வருத்தப்படுகிறார். ஏசாயா 1 எடுத்துட்டீங்களா? எத்தனாவது வசனம்? 3ஆவது வசனம் வாசிங்க. மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். அறிவில்லாமல் உணர்வில்லாமல் இருக்கவங்க தான் என்ன செய்ய மாட்டாங்க? கீழ்ப்படியவே மாட்டாங்க. நான் எதுக்கு ஒரு கணவனுக்கு கீழ்ப்படிஞ்சு மனைவி என்னத்துக்கு நடக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. மனைவி கொடுக்குற நல்ல ஆலோசனைகளுக்கு நான் ஏன் இதை அவ சொல்கிறத அக்செப்ட் பண்ணணும்? ஒரு பிள்ளைகள் வளர வளர தாய் தகப்பனுக்கு மேலே கொஞ்சம் உயரமாக வளர்ந்துட்டா என்ன செய்வாங்க? நான் எதுக்கு இனிமே அவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் அப்படிலாம் நினைப்பாங்க. ஆனால் மேன்மைக்கு முன்னானது என்னது? தாழ்மை. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5 முதல் 11 வசனங்கள்ல இயேசு கிறிஸ்து அப்படியே அவர் ஜீவித்தார். அதை குறித்து நாம் வாசிக்க கேட்கலாம். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவை மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி
வானோ பூதலத்தோ பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாமங்கள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். இப்ப கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை, ஆண்டவருடைய சிந்தை நமக்குள்ள வரணும், அந்த எண்ணம் வரணும். நம்முடைய இருதயத்தினுடைய சிந்தை, நாம் யோசிக்கிறது அதற்கு உரியதாக மாற வேண்டும். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தார், இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார். தேவனுடைய ரூபமாய் இருந்தோம், அதான் தேவன் கிட்ட இருந்து நம்ம எல்லா அதிகாரத்தையும் வாங்கிட்டோமே, அவர் தானே பிரதிபலிக்க இந்த உலகத்துக்கு வந்துட்டோம். இனி நான் ஏன் இஷ்டப்படி வாழ்வேன்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் நினைத்தது கிடையாது. எது வரைக்கும் கீழ்ப்படிந்தார்? சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார். தம்மை தாமே வெறுமையாக்கினார். ஆண்டவராகிய பிதாவாகிய தேவனை அவர் கனப்படுத்தி வாழ்ந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதனால தான் ஆண்டவர் என்ன செய்தாராம்? பிதாவாகிய தேவன் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அவர் உயர்த்தினார். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து தான் கர்த்தர் என்று அறிக்கையிடும்படிக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை தேவன் கொடுத்தார். ஹல்லேலூயா! எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை தான் நாம இன்றைக்கு தொழுது கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா! இயேசுவின் நாமம் இனிதான நாமம். எல்லாரும் கரங்களை தட்டி இனிதான நாமம், இன்ப நாமம், முழங்கால் யாவும் முடக்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். அடுத்தது ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 5 முதல் 16 வசனங்கள். சில வசனங்கள் 5, 6 2 வசனங்களை வாசிப்போம். ஆதியாகமம் 16 5 முதல் நம்ம வாசிக்கலாம். 5, 6 வசனங்கள். அப்பொழுது சாராய் ஆபிரகாமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும். என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியில் கொடுத்தேன். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாய். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடு நின்று நியாய தீர்ப்பாராக என்றான். அதற்கு ஆபிரகாம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறார். உன் பாதைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவளை விட்டு ஓடி போனாள். சாராய் ஆபிரகாமை நோக்கி என்ன செய்றாங்க? யார் செய்த தப்பு? ஆபிரகாம் தான். அந்த சாராள் என்ன செய்தாங்க? சாராய் அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு மலடி ஆகி இருக்கிற நேரத்தில் அவங்களுடைய பெயர் என்ன? சாராய். அப்போ இந்த சாராய் ஆபிரகாமை நோக்கி என்ன சொன்னாங்க? சரி, குழந்தை நமக்கு பிறக்கிறதா இல்லை, என் அடிமை பெண்ணோடு சேர்ந்து ஒரு குழந்தை கிடைத்ததுன்னு அதை நாம் வைத்து கொள்ளலாம், நம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளலாம்னு சொல்லும்போது அந்த யோசனைக்கு இந்த ஆபிரகாம் வந்து செவி கொடுத்ததுனால அந்த ஆகார் வந்து கர்ப்பம் தரிக்கிறாங்க. ஆகார் கர்ப்பம் தரிக்கும் போது தான் கர்ப்பவதி ஆனதை கண்டு அந்த சாராயை அற்பமாய் நினைத்தாங்களாம். இன்னைக்கு நிறைய பேர் தங்கள்கிட்ட இருக்கிற ஒன்று பிறருக்கு இல்லைன்னா என்ன செய்வாங்க? அற்பமாய் எண்ணுவாங்க, அவங்களை குறித்து தவறாக யோசிப்பாங்க. அப்போ இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது எனக்கு இந்த குழந்தை பாக்கியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார், உனக்கு என்ன கிடைச்சது என்பது போல அற்பமாய் நினைத்த போது இந்த ஆபிரகாம் கிட்ட சாராய் முறையிடுறாங்க. இந்த அடிமை பெண் இப்படி என்னை அற்பமாய் நினைக்கிறாள், ஏளனம் பண்ணுகிறாளே, நீர் ஏதாவது செய்ய போகிறீரா இல்லையா என்று கேட்கும்போது இந்த சாராய் அவளை என்ன செய்கிறார்? மனதில் கோபம் வைத்து அவளை அதிக கடினமாய் நடத்தின போது அவளை விட்டு என்ன செய்தார்? ஓடி போனாள். இன்னைக்கு வேலை செய்கிற இடத்துல நீங்கள் யோசித்து பாருங்கள். வேலை செய்கிறவங்க உங்ககிட்ட நல்ல ரிசல்ட் எதிர்பார்ப்பாங்க, அப்படி தானே? ஒரு இடத்துல டீச்சர் வந்து என்ன செய்வாங்க? எல்லா பிள்ளைகள்கிட்டையும் பாஸ் மார்க் வாங்கணும், எங்கள் ஸ்கூல் பேர் கெட்டு போயிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க.
இருப்பாங்க. இதே மாதிரி தான் ஒரு பிஸ்னஸில் கூட ஒர்க்கிங் பார்ட்னர்ஸ் இருப்பாங்க. அது மேலே வந்து ஃபைனான்ஸ் பார்ட்னர்ஸ் இருப்பாங்க. பொருளாதாரத்தில் என்ன செய்வாங்க, ஒரு 4 பேர் சேர்ந்து பணத்தை போட்டு ஒரு பிஸ்னஸ் தொடங்குவாங்க. அவங்களுக்கு கீழே ஒர்க்கிங் பார்ட்னர்ஸ் திறமை இருக்கும், ஆனால் பைசா இருக்காது. அவங்கள வச்சிருக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்க என்ன நினைப்பாங்க, இந்த ஒர்க்கிங் பார்ட்னர்ஸை நல்லா செய்யணும், அவங்களுக்கு திறமை இருந்தாலும் நல்லா செய்யணுங்கிறத அவங்க யோசிப்பாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கு கூட ஆண்டவராகிய கர்த்தர் சபையில் கொண்டு வரும்போது ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேர்ந்து எடுத்து நல்ல பிரைட்டாக ஷைன் பண்ண வைக்கணும், நம்முடைய ஊழியங்களிலே பயன்படுத்த வேண்டும் தான் அவர் ஆசையோடு இருப்பார். அதற்கு தான் ஊழியக்காரர்களை இந்த இடத்துல சபையில் நிலை நிறுத்துகிறார். அப்போ அந்த நேரத்தில் ஒரு நல்ல ரிசல்ட் வேணும்னா என்ன செய்யணும், சில காலம் எல்லா விதத்திலையும் ட்ரைனிங் எடுக்கணும். எடுத்த உடனே படித்தவங்களுக்கு நிறைய மார்க்ஸ், நிறைய ஒரு ஃபுல் பொறுப்பை கொடுக்க மாட்டாங்க. ஆரம்பத்துலேருந்து அவங்க ஒன்று ஒன்றா படித்தாதான் அந்த படித்து முடித்ததனுடைய ரிசல்ட் அவங்க வேலையில் வெளிப்படும். அது மாதிரி தான் இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது இந்த சாராய் வந்து என்ன செய்கிறாங்க, ஓடி போகிறாங்க. அப்படி ஓடி போகும்போது அடங்கி இருக்க விருப்பம் இல்லை, கற்றுக்கொள்வதற்கு விருப்பம் இல்லை, ஆசீர்வாதத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு விருப்பம் இல்லை. அப்படி ஓடி போகும்போது 7-8 வசனங்களை வாசிப்போம். கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழியருகே இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றார். இந்த இடத்துல அவளுடைய பதில் என்ன? ஆண்டவர் கேட்கிறார், நீ எங்கே இருந்து வருகிறாய், எங்கே ஓடி போகிறாய்? அப்போ சாராய் என்னை அற்பமாய் நடத்தினதுனால ஓடி போகிறேன். அப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ உன் நாச்சியார் அண்டைக்கு போய் நீ அவளிடத்தில் அடங்கி இரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, என்னெல்லாம் ஆசீர்வாதம் உண்டோ அதையெல்லாம் அவளுக்கு சொல்லி மறுபடியும் நீ போய் அவள் என்ன சொல்லுகிறாளோ அந்த இடத்துல அதை கேட்டு நீ அவளுடைய வீட்டில், ஆபிரகாமுடைய வீட்டில், சாராயுடைய வீட்டில் நீ போய் அவள் கைகளின் கீழ் அடங்கி இரு என்று சொன்னார். அடுத்த 2 வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும் என்றார். 11-12 தேவன் கர்த்தருடைய தூதன் சொல்றாரு, இந்த ஆசீர்வாதத்தை குறித்து கட்டளை அதை பற்றி வெளிப்படுத்துகிறார். இஸ்மவேல் என்கிற ஒரு சந்ததி உன்னிலிருந்து பிறக்கும், அவன் துஷ்ட மனிதனாய் இருப்பான். இதெல்லாம் நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும். 12ஆம் வசனம், அவன் துஷ்ட மனுஷனாய் இருப்பான், அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும், தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் என்றார். அப்படி அந்த அவளுடைய சந்ததியை குறித்து வெளிப்பாடுகளை கொடுத்து அவளை உற்சாகப்படுத்தும் போது அவர் சொல்றார், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் என்று சொல்லி அவங்க அந்த இடத்துக்கு என்ன பேர் வைக்கிறாங்க, நீர் என்னை காண்கின்ற தேவன். கர்த்தருக்கு என்ன பேர் வைத்தாங்களா, நீர் என்னை காண்கின்ற தேவன். அந்த இடத்தில் லகாய் ரோயி. 14ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆகையால் அந்த துறவு பெயர் லகாய் ரோகி எனப்பட்டது, அது காதேசுக்கும் பாரேசுக்கும் நடுவே இருக்கிறது. இந்த இடத்துல சாராயை விட்டு ஓடி போன ஆகாருக்கு தாழ்மையை கற்றுக் கொடுத்தார். நீ போய் அவளுடைய கரத்திலே அடங்கி இரு. அப்படி அடங்கி இருக்கும்போது ஏற்ற வேளையில் அருமையான குழந்தையை பெற்றெடுக்கிற ஒரு மகளாக அந்த ஆகார் மாறினாங்க. அந்த ஆகாரை குறித்து சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேற்றிற்று என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். கொஞ்சமாக நாம் வாசிக்கலாம். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உம்மை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லை. இனி மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள், அகதையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவோ. இந்த இடத்துல இப்படியெல்லாம் தேவனை அன்னாள் துதித்து
ஆராதிக்கிறதுக்கு முன்னாடி அவளுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது சில அந்த குறித்து நம்ம பார்க்கும்போது 19 வருஷம் கிட்டத்தட்ட என்ன செய்தாங்களாம், இந்த அன்னாள் பெனினாளுடைய அவளுடைய கொடுமைக்கு ஆளானாங்களாம். பரியாசம் பண்ணி அவமதித்து நிந்தித்து, உனக்கு தான் வந்து என்ன இல்லை குழந்தை பாக்கியம் இல்லை, எனக்கு எத்தனை குழந்தைகளை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி என்ன செய்தாங்களாம், அந்த பெனினாள் வந்து அன்னாளை மிகவும் கேவலமாக பேசி வேதனைப்படுத்தி உள்ளத்தை உடைத்து வாழ்ந்தாங்களாம். அப்போ அந்த 19 வருஷம் அழுது அழுது ஒவ்வொரு வருஷம், அதுக்கு முந்தின அதிகாரத்தில் பார்க்குறோம், ஒவ்வொரு வருஷமும் அந்த அன்னாள் வந்து என்ன செய்வாளாம், இந்த பெனினாள் வந்து அன்னாளை ரொம்ப ஒரு துக்கப்படுத்துகிற வார்த்தைகளை பேசுவாள். அந்த வசனத்தை வாசிப்போம். அவள் 1 சாமுவேல் 1 சாமுவேல் 1:7 அவள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாக செய்வான். வருஷந்தோறும் ஆலயத்துக்கு போகும்போது இப்படியே பண்ணினா மனசுக்கு எவ்வளவு வேதனை இருக்கும் பாருங்க. ஆலயத்துக்கு போய் பண்டிகை கொண்டாட போகிறாங்க, அந்த நேரத்தில் ஒரு நிம்மதி இல்லாத நிலைமை, அவளை அழ வச்சு வேடிக்கை பார்க்கணும்னு சொல்லி இந்த பெனினாளுக்கு மனசுல ஒரு வெறித்தனம். நிறைய பேருக்கு அப்படிதான், பிறரை புண்படுத்தி அவங்களை அழ வச்சு வேடிக்கை பார்க்கணும். நிறைய கணவன் அப்படி செய்வாங்க பாருங்க, மனைவிகளை வந்து மதிக்கவே மாட்டாங்க. ஒரு காரில் வெளியே கூட்டிகிட்டு போனால் கூட ஒரு அன்பாய் நடத்தவே மாட்டாங்க, அன்பாக பேசவே மாட்டாங்க, அவங்கள துக்கப்படுத்தி வேதனைப்படுத்தி கொண்டே இருப்பாங்க. அதே மாதிரி பேரண்ட்ஸை பிள்ளைகள் அவமானப்படுத்துவாங்க. உனக்கு என்ன தகுதி இருக்குது என்னோட கூட இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் ருசிக்கிறதுக்கு, நீ என்னோட வர்றதுக்கு உனக்கு தகுதி இல்லைங்கிற மாதிரி அற்பமாய் நடத்துவாங்க. அப்படி நடக்கும்போது அவங்களுடைய உள்ளம் எவ்வளோ உடைக்கப்படும் பாருங்க. அவங்க தான் அந்த குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்துக்காக தேவ சமூகத்தில் நிற்கிறவங்கன்றதை மறந்து போயிடுறாங்க. இந்த இடத்துல பார்க்கிறோம், இந்த அன்னாள் என்ன செய்தாங்களா, 19 வருஷ காலமா கிட்டத்தட்ட அப்போ வந்து அவங்க என்ன செய்தாங்களா, ஒவ்வொரு வருஷமும் கண்ணீர் சிந்தி கொண்டே ஆலயத்துக்கு போவாங்களாம். இன்னைக்கு அப்படி நாம ஒருவேளை பிறருடைய மனதை புண்படுத்தி காயப்படுத்தி தவறான காரியத்தை செஞ்சுட்டே இருந்தோம்னா இன்னைக்கு நாம் மனம் திரும்ப வேண்டும். எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் பலப்படுத்தவும் நம்முடைய தேவனால் நிச்சயமா ஆகும். 2ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து வாசிக்கலாம். பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் விலை கட்டப்பட்டார்கள். திருப்தியாய் இருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள், பசியாய் இருந்தவர்களோ இனி பசியாயிரார்கள். பலவான்களின் வில் முறிந்தது. யோசேப்பின் வில் எப்படி இருந்துச்சா, நிமிர்ந்து நின்றது. யோசேப்பின் அருக்கட்டு நிமிர்ந்து நின்றது. யோசேப்புக்கு விரோதமாய் அவனுடைய சகோதரர்கள் பகைஞர்கள் எத்தனையோ அம்புகளை எய்தாங்க, ஆனால் யோசேப்பின் வில் உயர்ந்து நிமிர்ந்து நின்றது. அந்த தேவன் தான் நம்முடைய தேவன். இதில் வாசிக்கிறோம், இனி மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவருடைய செய்கைகள் யதார்த்தமானவைகள். அப்போ இவங்க பார்த்தீங்கன்னா திருப்தியா இருந்தவங்க அப்பத்துக்காக கூலி வேலை செய்ய வேண்டிய நாள் வந்தது. பசியா இருந்தவர்கள் என்ன செய்தாங்களாம், திருப்தி அடைந்தார்கள். அடுத்த வசனத்தை வாசிப்போம். மலடியா இருந்தவள் 7 பெற்றாள். மலடியா இருந்தவள் 7 பெற்றாள். ஆண்டவர் பாருங்களேன், அது அன்னாள் அப்படி என்ன பொருத்தனை பண்ணாங்க, எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்து என் பேரை நீங்கள் மாற்றினீங்கன்னா, மலடி என்கிற பேரை நீங்கள் மாற்றினீங்கன்னா, எனக்கு பிறக்கிற குழந்தை உயிரோடு இருக்க மட்டும் அந்த குழந்தையை நான் என்ன செய்வேன், உங்களுக்கே கொடுப்பேன் என்று சொல்லி ஆலயத்தில் விடும்போது அவங்களுக்கு இன்னும் ஒரு 5 பிள்ளையை தேவன் கொடுத்தார். அப்போ ஆண்டவர் பாருங்களேன், திருப்திப்படுத்துகிற தேவன். யாரெல்லாம் இன்னைக்கு ஏளனமாய் நினைக்கப்படுகிறாங்களோ, எந்த இடத்துல வந்து எப்பொழுதும் நொறுக்கப்பட்ட ஒரு நிலைமையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமோ, கர்த்தர் நமது தலையை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆனா அடங்கி இருக்கும் போதுதான், இந்த அன்னாள் எத்தனை வருஷம் அடங்கி இருந்தாங்க பாத்தீங்களா, 19 வருஷம். கர்த்தர் அந்த கண்ணீரை கண்டார், அந்த கண்ணீருக்கு தேவன் பதில் கொடுத்தார். அந்த தேவன் தான் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிப்போம். அநேக பிள்ளைகளை பெற்றவளோ பலட்சியப்பட்டார். கர்த்தர் கொள்ளுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார். அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். ஆண்டவரை துதித்து 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 அவங்க என்ன செய்யறாங்க, மகிமைப்படுத்துகிறாங்க. சிறியவர்களை என்ன செய்யறாங்களா, 8ஆம் வசனம், புழுதியிலிருந்து எடுக்கிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிறார், மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்க பண்ணுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரோடு வழக்காடுவர்கள் என்ன செய்வாங்களா, நொறுக்கப்படுவார்கள். இந்த கல்லின் மேல் மோதுகிறவன்
நொறுங்கி போவான். இந்த கல் எவன் மேல் விழுகிறதோ அவன் நொறுங்கி போவான் என்று வேதம் சொல்லுகிறது. 10ஆம் வசனம் அப்படியா சொல்லுகிறது. அப்போ இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் நமக்கு கூட பார்த்தீங்கன்னா ஏற்ற காலத்திலே உயர்த்துகிற ஒரு தேவன் உண்டு. அவருடைய பலத்த கரத்துக்குள் நாம் என்ன செய்ய வேண்டும்? அடங்கி இருக்கதான் செய்யணும். அடங்கி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தேவன் நம்மை ஆசீர்வதித்து அவர் நம்மை உயர்த்துகிற கர்த்தராக இருக்கிறார். நம்ம 3 பாயிண்ட் பார்த்தோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எங்கெல்லாம் நாம் சிறுமைப்படுத்தப்படுகிறோம், எங்கெல்லாம் தேவன் அனுமதிக்கிறார், ஏற்ற காலத்திலே நான் உன்னை உயர்த்துவேன். எத்தனையோ வருஷங்கள் இந்த ஊழியத்தை செய்யறதுக்கு நான் எவ்வளோ பிரச்சனைகள் போராட்டங்கள் நடுவில் நான் கடந்து வந்தேன். ஊழியத்தை செய்வதற்கு தேவன் உருவாக்கும் போதும் அப்படிப்பட்ட கடின பாதைகள் தான். யோசேப்பு பாருங்க, பெரிய அளவில் அவன் அதிபதியாய் வருகிறதுக்கு முன்னாடி கடுமையான பாதைகளை அவன் சந்தித்தான் என்பது நமக்கு நல்லா தெரியும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில கூட தேவன் நம்மை உயர்த்த வேண்டுமானால் அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்கிறது அவசியம். நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சில காலம் சிறுமை, சில காலம் வேலை இல்லாத பிரச்சனைகள், சில காலம் வருமானத்தில் குறைவுபட்ட காரியங்கள், சமாதானமற்ற நிலைமைகள் பிள்ளைகள் மூலம் இருக்கலாம். ஆனால் அது நம்மை அழிப்பதற்கல்ல, நம்மை மேன்மைப்படுத்துவதற்காக, நம்மை உருவாக்குவதற்காக கர்த்தர் அனுமதிக்கிறார் என்று நினைத்து நாம் இந்த நாட்களை கடினமாய் இருந்தாலும் அந்த பாதையிலே தேவனுடைய சித்தத்தின்படி நாம் வாழும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு மனைவிக்கு கணவன் எதிரியே கிடையாது. அவங்க இல்லைன்னா ஒரு மனைவி கணவனுக்கு எதிரி கிடையாது. பிள்ளைகளுக்கு பெற்றோரோ, பெற்றோருக்கு பிள்ளைகளோ எதிரியே கிடையாது. எல்லாருக்கும் எதிரி பிசாசானவன். அவனை நாம் ஜெயிக்கணும்னா இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு கீழ்ப்படிந்து இருந்தது போல தேவனுடைய சித்தத்திற்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். அப்படி எழுந்து நின்று நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. அப்படி எழுந்து நின்று ஜெபிப்போம். ரிமாலரா சந்தரதி அங்கரபா எல்லாரும் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி தகப்பனே. இந்த நாளில் சபை தகப்பனே, ஏற்ற காலத்தில் நீர் எங்களை உயர்த்துவீர் என்று சொன்னார். சபைக்கு வரணும் தகப்பனே. சபையில் சொல்லப்படுகிற வார்த்தைகளை தங்களுடைய வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டும் தகப்பனே. ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்ப தலைவனுக்கு ஆண்டவரை மனைவி கர்த்தருக்கு பயப்படுகிறவனாய் அந்த குடும்ப தலைவன் இருந்தால் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது ஆண்டவரே. ஏற்ற காலத்திலே ஆண்டவரே அந்த குடும்பத்தை மென்மேலும் நீர் ஆசீர்வதித்து உயர்த்த வல்லவராக இருக்கிறீரே. ஹல்லேலூயா. ரீபாலரா சந்தரபா. ஒருவேளை ஆண்டவரை மனைவி ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய சமூகத்திலே பக்தி வைராக்கியத்தோடு வாழ்வார்களே என அவர்கள் கொடுக்கிற சின்ன ஆலோசனைகளுக்கு ஒரு கணவன் தகப்பனை மதிப்பு கொடுப்பதனால அவளை தரம் குறைந்து போகவே போகாது ஆண்டவரே. அருமையான பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் அவளை பந்தை சுற்றிலும் ஒலிமர கஞ்சுகளை போல வாழுகிற ஒரு மகிமையான காலங்கள் உண்டு தகப்பனே. ஓ ரபா ஹபா ரபா ஷபா ரபா ஹபா ரபா ஓ ஷல ரபா ஹபா ரபா ஹபா ரபா ஹபா உதுனி கரந்த நாமி கலிது ரீகபலபா. அட்டை பிள்ளைகள் படிக்கிற இடத்துல, வாழுகிற சமுதாயத்தில், அடவி தேசங்களிலே, அவள் வேலை செய்கிற இடங்களிலே, எந்த விதத்தில் குடும்பத்திலே தாழ்மை அனுபவித்தாலும் என் ஆண்டவர் அனுமதிக்காதபடி ஒரு காரியமும் எங்கள் வாழ்க்கையில் சம்பவிக்க போவதே இல்லை ஆண்டவரே. ஓ ரபா நம ஹந்தரபா சந்துரபா ரீமா கரதி அங்கரபனா. ஆகாரை அதே சாராயுடைய வீட்டுக்கு போக சொன்ன போது அபிரகாமுடைய சாராயோடைய அவள் இசைந்து வாழ்ந்திருப்பாங்க ஆண்டவரே. இசைந்து வாழாம இருந்திருக்கவே முடியாது. அல்லேலூயா. ரீபா லரகதனமா ஓ சப்தனவி கரந்தனா. வாலி பிள்ளைங்க சொல்லுங்க, எங்க அம்மா அப்பா எனக்கு விரோதமாயே யோசிக்கிறாங்களே, என்னை சபிக்கிறாங்களே, என்னை கடிந்து கொள்ளுகிறாங்களே என்றெல்லாம் நீங்க நினைத்தீங்கன்னா ஏற்ற காலம் ஒன்று வரும். தாய் தகப்பனுக்காக நீங்க வேண்டிக் கொள்ளுங்க. அவங்க ரட்சிக்கப்படும்படியாய் வேண்டிக் கொள்ளுங்க. தேவ அன்புக்குள் வரும்படியாய் வேண்டிக் கொள்ளுங்க. அல்லேலூயா. பாபா நம ஹந்தரபா. அன்னாளை போல கண்ணீரை தேவ பாதத்தில் ஊற்றி ஆண்டவரே இத்தனை பேரின் குடும்பத்தை குறித்து இவ்வளவு இலக்காரமாய் சொல்லும் போது என் ஆண்டவரே என் சிறுமையை மாற்று, என் சிறுமையை மாற்று, என் குடும்பத்தை கட்டு, எங்களுடைய ஊழியங்களை கட்டி எழுப்பு, எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பு, தடைப்பட்டிருக்கிற நன்மைகள் எங்கள் குடும்பங்களுக்கு வரட்டும் என்று ஆண்டவரை நோக்கி முறையிடுங்க. ஹல்லேலூயா. ரீபாலா ரதுனா. தேவனுடைய ஆலயத்தில் ஜெபம் பண்ணுங்க. வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. எவ்வளவு காலம் இந்த பிசாசின் போராட்டங்கள், எவ்வளவு காலம் எனக்கு விரோதமாய் ஜனங்கள் எழும்பிக் கொண்டே இருப்பாங்க ஆண்டவரே. ஒரு நாள் உண்டு, அந்த மகிமையான நாளிலே அந்நாளை போல நான் உம்மை துதித்து உம்மை மேன்மைப்படுத்துவேன். ஓ ரபா ஹபா ரபா ஷபா ரபா
ஹாபா ராபா ஓதனா கராதியா துரி கபாலபா ரி அந்தரி துரி கபால பிரகதனா மேட்டிமையான எண்ணங்களை கொடுத்து எங்களை ஒவ்வொரு இடத்தை விட்டு வெளியேற வைத்து தலைகுனிய வைக்க திட்டம் போட்டிருக்க பிசாசின் கிரிகள் இயேசுவின் நாமத்தால் கட்டி அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம். ஓ ரபபன சந்துரதியாங்கரபன ஓ ரஹம்தனாமி ஆதுனிக பலபன. வேலை செய்கிற இடத்துல அதிகமான வேலையா, நான் கஷ்டப்பட்டு வேலை செய்யறதுக்கு ஏற்ற பலன் இல்லையே என்று நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை உயர்த்துகிற காலம் சமீபம். ஓ ரபப நாம ராதா காந்த ராபா ஓ ஷதா நாம கது ராபானா. இரட்டிப்பான மடங்கு உங்களுக்கு தேவன் வருமானத்தை கொடுப்பார், கனத்தை கொடுப்பார், ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஓ ரபப நாம கன்ஷதா நாம உதுனா கரந்த நாமி கலிதுனா கரபா பிமஹந்த ராதுனா கரபௌஷியான் கரபனா. ஹalleluya ஹalleluya. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. ஏன் ஆசை நீங்கப்பா, ஏன் பாசம் நீங்கப்பா, ஏன் சொந்த நீங்கப்பா, ஏன் சொத்து நீங்கப்பா. ஏன் ஆசை நீங்கப்பா, ஏன் பாசம் நீங்கப்பா, ஏன் சொந்த நீங்கப்பா, ஏன் சொத்து நீங்கப்பா. காண்கின்ற எல்லாம் ஒரு நாள் கரைந்தே போகுமே, தொடுகின்ற எல்லாம் ஒரு நாள் தொலைந்தே போகுமே. காண்கின்ற எல்லாம் ஒரு நாள் கரைந்தே போகுமே, தொடுகின்ற எல்லாம் ஒரு நாள் தொலைந்தே போகுமே. ஏன் ஆசை நீங்கப்பா, ஏன் பாசம் நீங்கப்பா, ஏன் சொந்த நீங்கப்பா, ஏன் சொத்து நீங்கப்பா. ஏன் ஆசை நீங்கப்பா, ஏன் பாசம் நீங்கப்பா, ஏன் சொந்த நீங்கப்பா, ஏன் சொத்து நீங்கப்பா. ஏன் ஆசை, ஏன் பாசம், ஏன் சொந்தம், ஏன் சொத்து. ஏன் ஆசை, ஏன் பாசம், ஏன் சொந்தம், ஏன் சொத்து. இந்த வார்த்தைகளுக்கு ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். என்னையும் எங்களையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. மகிமையான வருகைக்காய் எங்கள் குடும்பங்களோடு நாங்கள் ஆயத்தமடைய, சபையோடு ஆயத்தமடைய உதவி செய்வீராக. தகப்பனை ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும், கிருபை தாரும், தாராள கிருபையை தாரும், நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் தாரும், கிறிஸ்துவின் சிந்தையை தாரும். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். உமது வல்லமையான புயத்திலே ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்கள் மாத்திரம் மகிமைப்படும். எல்லா துதியும் கனமகிமையும் கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென்.